கிரெடிட் ஸ்டீலிங் ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களோட நேம் அண்ட் ரெகக்னிஷனை ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுறப்ப கோவப்பட்டு பப்ளிக்காக உங்களை கன்ஃபரண்ட் பண்ணுறது, இல்லை இமோஷ்னலி பர்ஸ்ட் ஆகிறது, ஆர் சைலண்ட்டாக எதுவுமே கேட்டுக்காமல் ரெக்ரெட் பண்ணுறது, இல்லைனா ஓவர் ஒர்க் பண்ணி உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட உங்களை இன்னும் டேமேஜ் தான் பண்ணும். ஸோ எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கிரியேட் அ நேச்சுரல் விசிபிலிட்டி. உங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக சம்மரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் இமெயில்ஸில், குரூப்பில் அப்டேட் பண்ணுறது, எக்ஸட்ரா. மீட்டிங்ஸில் கான்ஃபிடென்ட்டாக உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ரோஆக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஒருவேளை இது போல் இன்சிடென்ட் ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்சன்கிட்ட 1-to-1 அசர்ட்டிவாக பேச ட்ரை பண்ணுங்கள். உங்களோட அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி அவங்கள அக்யூஸ் பண்ணாமல் பேச ட்ரை பண்ணுங்கள். மேபி அந்த பர்சன் சீனியராக இருந்தாங்க அப்படின்னா டெலிகேட் சுச்சுவேஷன், பவர் இம்பேலன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ ப்ராப்பர் கிளியர் ஓனர்ஷிப் ரூல்ஸை உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். எப்போ எஸ்கலேட் பண்ணலாம் அப்படின்னா, இது உங்களோட அப்ரைசல் எஃபெக்ட் பண்ணுது, ஆர் நீங்கள் அந்த பர்சன் கிட்ட டேரெக்டாக பேசினதுக்கப்புறம் கூட ரிப்பீட்டடாக இது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் எஸ்கலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போவும் இமோஷனலி ஹேண்டில் பண்ணாமல் ப்ராப்பர் ப்ரூஃப்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷனோட அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.